ஓசூரில் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து குடியிருப்பு வாசிகள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட துவரக நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வாழும் பெரும்பாலான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நேரத்தில் அவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகை விழாவை கொண்டாடுவதற்கு சென்று விடுகின்றனர். அதன் பிறகு ஓசூரில் குடியரசு தின விழா சமத்துவ பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார்கள். அந்த வகையில் நேற்று ஓசூர் துவரக நகர் குடியிருப்பதை சார்ந்த பொதுமக்கள் மேளதாளங்கள் முழக்க சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாடைகள் அணிந்தும் தெருக்களில் கரும்பு தோரணங்கள் கட்டியும் வண்ண வண்ண கோலங்கள் இட்டும் வீடுகளின் முன்பு புது பானைகளில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் பண்டிகையை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கொண்டாடினார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் சர்க்கரை பொங்கல் இனிப்புகளை வழங்கி பொங்கலோ பொங்கல் என வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். ஓசூரின் நகரின் பல பகுதிகளில் வாழும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் நேற்று 76வது குடியரசு தின விழா தங்களது குடியிருப்பு பகுதிகளில் மற்றும் வீடுகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்தனர். துவரக நகர் குடியிருப்போர் நலசங்கம் தலைவர் மீனா, செயலாளர் உண்ணாமலை, பொருளாளர் செல்வி, பூஜா, துணைத் தலைவர்கள் ருக்குமணி, சுசீலா, துணை செயலாளர் லட்சுமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.